சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, பூனே அப்படிங்கிற நகரத்திலேருந்து மகேஷ்ங்கிறவர் கேட்குறார், ரத்த பிக்ஷாடனர் அப்படின்னு ஒரு சாமி சொல்கிறாங்களே, அந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். அதாவது சிவனை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடுகிற சமயத்திற்கு சைவம் என்று பெயர். அது மாதிரி உமையம்மையை, அம்பாளை, சக்தியை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடுகின்ற சமயத்திற்கு சாக்தம் என்று பெயர். விஷ்ணுவை சொன்னால் வைணவம்னு சொல். அந்த மாதிரி காபாலிகம் அப்படின்னு ஒரு சமயம், அது பார்த்திங்கன்னா முழுக்க பைரவரையே முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு சமயம். இந்த சமயம் வடக்க காசியில் இருந்ததாக சொல்கிறார். அதுலேயே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில உட்பிரிவுகள் வருது. அந்த மாதிரி காபாலிகத்தினுடைய உட்பிரிவில் ரத்த பிக்ஷாடன சைவம் அப்படின்னு ஒரு சைவம் இருந்ததாக சொல்கிறார். அதுக்கு உண்டான சான்றை இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு சாமி இருந்ததா, அதை எப்படி நடத்தின்னு வரா அப்படின்னு. அந்த ரத்த பிக்ஷாடனங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் பைரவர். தலையாலே பலி தேரும் பிரான் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாவனுடைய தலையை பைரவரானவர் தன்னுடைய விரல்களினாலே, விரல் நகத்தினாலே ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். அந்த மேலே இருக்கக்கூடிய மேல் தலையை எடுத்தார். அந்த தலையிலேருந்து ரத்தம் சொட்டிகிட்டே இருந்துதான். அந்த அந்த தலையையே பாத்திரமாக கொண்டு பிச்சை எடுத்தார் அப்படின்னு அவர் கையில் அது இருக்கும். அதுலேருந்து உதிரம் சொட்டிகிட்டே இருக்குமா அந்த தலையிலேருந்து. அது உயிருடையதுன்னு அர்த்தம். இப்போ எந்த பொருளுக்கு ரத்த ஓட்டம், இப்போ இறந்த பிறகு என்னாகும், ரத்தம் நின்று போயிடும், அந்த ஓட்டம் நின்று போயிடும். ஆனால் அந்த பிரம்மாவனுடைய தலையை கொய்ததிலிருந்து அந்த ரத்தம் சொட்டு சொட்டாக போட்டுரும். இதை இப்போ நம்ம கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் இந்த சமயம் இருந்ததாக சொல்கிறேன். அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப உடல்லாம் பஞ்சடைஞ்சு போன மாதிரி போட்டு இந்த பைரவரை போட்டு, அது பக்கத்தில் ஒரு 4-5 எலும்பும் தோலுமாக சில பேரை போட்டிருப்பா. அது பக்கத்துலேயே நாயை போட்டிருப்பாள். அந்த கையில் ஒரு தலையை போட்டிருப்பாள், அந்த தலையை முழுவா. இப்படி ஒரு சமயம் இருந்திருக்கு. அந்த சமயம் இப்போ இல்லை. அதுக்கு உண்டானவா இருக்கா கொஞ்சம் அந்த அனுஷ்டானத்தில் உள்ளவா. இந்த சமயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு நம்பப்படுறது. அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது இந்த ரத்த பிக்ஷாடனுக்கு பூஜை பண்ணுவான். அது பூஜை பண்ணி வீரர்கள் தன்னுடைய தலையை தானே அறிந்து தானே வெட்டிப்பான். தன்னுடைய தலையை தானே வெட்டி சுவாமி பாதத்தில் வைக்கணும். அப்படி தலையை வெட்டிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதை அவர் ஏற்கிறார். அந்த பைரவ பெருமான் வீரர்களின் மரணத்தை. அதனால தான் பைரவருங்கிற சொல்லுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறா, பீரூனாம் சமூகானாம் ந ஆராத்தியதே இது பைரவகா. பயந்தவர்களால் ஆராதனை செய்ய இயலாதவராகிற பைரவர் அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா பயம், பயத்தை தரக்கூடியவன், அச்சத்தை தரக்கூடியவன் அப்படின்னு பைரவருக்கு பெயர். எதிரிகளுக்கு, பாவம் செய்பவர்களுக்கு, அதுதான் பைரவருடைய. இதில் இருக்கக்கூடிய அந்த சாமியார்கள் இருக்காங்கள்ல, அந்த பைரவரை வணங்கக்கூடிய சாமியார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் ரத்த பிக்ஷாடனம்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசம் வாங்கிப்பாள். சந்நியாசம் வாங்கிட்டா வீட்டுக்கு போக மாட்டா. அவள் சன்னியாசம் வாங்கிக்கும் போதே கையில் ஒரு பாசம் வச்சுப்பாள். பாசம்னு கயிறு சாட்டை ஒன்று வச்சுப்பாள். அந்த சாட்டையால் தன்னைத்தானே அடிச்சுப்பாள். அப்படி அடித்து அதில் வரக்கூடிய ரத்தத்தை கீழே சிந்துவாள். அப்படி கீழே சிந்தி அந்த அவள் என்ன பாவம் பண்ணினாலோ அதை சொல்லி எனக்கு பிச்சை போடுங்கோ, நான் இந்த பாவத்தை பண்ணியிருக்கேன், இந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக நான் என்னை சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரத்தம் வர வரைக்கும் சாட்டையால் அடித்து அந்த ரத்தத்தை கீழே சுட்டி அதை அவள் எதுக்காக தன்னை அடிச்சுண்டா அப்படிங்கிற அந்த பிராயச்சித்தம்,
நான் இந்த பாவம் பண்ணினேன். சில பேர் ஒரு சில பாவங்களை தானே தெரிஞ்சே பண்ணிடுவான். அது மாதிரி சில கொலை குற்றங்கள் அந்த மாதிரி பழைய காலத்தில் அது இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு முறையில் அந்த சன்னியாசிகள் வாங்கின்றவா பூர்வாசிரமத்தில் இருக்கும்பொழுது நான் என்னென்ன பாவம் பண்ணினேன், அந்த பாவத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா அதை இந்த பிறவியிலே கழிச்சிடணும், அடுத்த பிறவியில் அந்த பாவம் வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறது வேணும். அந்த இரத்த பிக்ஷாடனருடைய அந்த காபாலிக சமயத்தினுடைய ஒரு பண்பு. அடுத்த பிறவிக்கு வித்து வராமல் இந்த பிறவியிலே எல்லா பாவத்தையும் அழிச்சிடணும். அதுக்காக அந்த மாதிரி ஒரு சமயம் அவள் வந்து கையில் சாட்டை வச்சுட்டுருப்பாள். தன்னைத்தானே அடிச்சுப்பாள், வேகமாக அடிச்சுப்பாள். அடித்து அந்த ரத்தத்தை கீழே சொட்டி அவள் என்ன பாவம் பண்ணினாலோ அதை சொல்லி பிச்சை கேட்பாள். அதுதான் இரத்த பிக்ஷாட்டனம். அது பாவத்தை போக்குவதற்காக காபாலிக சமயம் என்ற சமயத்தின் பேரிலே அதிலே துறவு ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு இடத்துல தங்க மாட்டாள். அவள் அப்படியே வடக்க ஆரம்பித்தான்னா திருப்பி அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கணும். அவள் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவள் மடத்துலேயும் தங்க மாட்டாள். எந்த விதமான இது ஒரு சன்னியாச முறை, இந்த காபாலிக சன்னியாச முறை. அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டே அந்த பிராயச்சித்தம் சொல்லிகிட்டே நடந்துட்டு வந்துட்டே இருப்பாள். அவள் மட்டுக்கு எந்த பக்கம் சித்தம் போகிறதோ அந்த பக்கம் போயிட்டே இருப்பாள். அந்த உணவு அதுக்கு அத்தியாவசிய தேவைக்காக இந்த மாதிரி அவள் தன்னை பண்ணி பிச்சை கேட்பாள். அவளுக்கு அது முக்தியை அளிச்சிடும். இந்த பாவங்கள்லாம் அந்த ரத்தத்தோடு போயிடும். பூரணமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவள் அடைவா அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில் தான் இந்த இரத்த பிக்ஷாடனரை பற்றி குறிப்பு. இது வடக்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஆனால் வடக்கத்தில் கிளம்பின சன்னியாசி சில பேர் தெற்கத்தி பார்க்க வந்திருக்கா, இந்த பக்கத்தில் ரொம்ப வந்திருக்கா. அவளுக்கு வந்து மிகப்பெரிய அனுகிரக சக்தியெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்படுறது. அவள் ஆசீர்வாதம் பண்ணால் உடனே பலிக்கும். அவள் என்ன நினச்சாலும் அதை யாருக்கு எதை வேணாலும் அவள் கொடுப்பாள். தனக்குன்னு எதையும் வச்சுன்னு இருக்க மாட்டான். ஏன்னா துறவு வாங்கின்னு தான் அந்த இரத்த பிக்ஷாடனராக இருக்க முடியும். அதுதான் இரத்த பிக்ஷாடனரை பற்றிய ஒரு தொகுப்பு தகவலாக இருக்கிறது.